நம்ம ஒரு படம் ஸ்டார்ட் பண்றோம்னா அதுல கொஞ்சம் கவனத்துக்கு வரணும், வேர்ல்டுக்கு அந்த ஃபிலிம் சர்க்கியூட்லயாவது கவனத்துக்கு வரணும். அப்போ அதை ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். நம்ம வெறுமனே வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுல இவர் சொன்ன மாதிரி ஈரான் படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்கிங் வீடியோ கூட இருக்காது. ஜாஃபர் பனாகியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அதில் மேக்கிங் வீடியோ தேடி பார்த்துருக்கேன், கிடைக்காது. ஆனால் அவர் பையனை வச்சு ஒரு படம் பண்ணார், பையன் ஒரு படம் பண்ணார். இந்த வருஷம் அவர் ஒரு படம் பண்ணி கேன்ஸில் செலக்ட் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரு பிஆர் ஏஜென்சி, ஒரு சேல்ஸ் ஏஜென்சி இருக்கும் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த டைட்டிலுக்கு. ஸோ அது வேற வழியே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அனுப்பிச்சி விட்டா போதும், நம்ம கண்டென்ட் அங்கீகாரம் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி எல்லா மரியாதையும் கொடுத்துருவாங்க. அதை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கே நமக்கு ஒரு விசிபிலிட்டி தேவைன்னா அது சேல்ஸ் ஏஜென்ட், பிஆர் ஏஜென்சி தான். அது ஈரான் படத்துக்கே அந்த நிலைமை தான். அவர் ஜாஃபர் பண்ணீங்க, ஏன் அவரே இவ்வளோ பெரிய பர்சன் தானே, அவர் ஸ்ட்ரெயிட்டாக அனுப்ப வேண்டியதானே கேன்ஸ்க்கு, ஏன் அவர் வந்து த்ரூ ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் மூலியமா அனுப்புறாரு? அதனால அது ஒரு ப்ராப்பர் வே, அது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கான பட்ஜெட்டும் நீங்க கரெக்ட், அது வந்து ப்ரீ பிளானா அதுவும் சேர்த்துக்கணும் நம்ம இதுல பட்ஜெட்ல. 40% ஆமா, 30% அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. சார் வணக்கம் சார். சார் உங்களுடைய டிராக்டர் படத்தை பத்தின ஒரு ஆர்டிகல் ஒன்று ஹிந்துவோடது வந்து படிச்சிருந்தேன் சார். பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஓகே, அந்த படமே வந்து ஒரு மாட்டு பொங்கல் ஆரம்பிச்சு மாட்டு பொங்கல்லே முடிகிற மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்ப மெஷின்ஸ் எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள வந்ததுல இருந்து அது வந்து விவசாயிகளோட வாழ்க்கையெல்லாம் நலிவடைஞ்சிட்டு போயிடுச்சு, அவங்க கீழே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தீம்ல இருந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விவசாயம் தழுவலான படங்கள் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் கடைசி விவசாயி. ஸோ அந்த வழியில நான் இந்த டிராக்டரையும் பாக்குறேன். உங்களுக்கு அது கங்க்ராட்ஸ் சார். வெரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் டிராக்டர் மூவி. அண்ட் இப்போ வந்து நீங்க 2024 இந்த மூவி வந்து பிரேசில்ல அண்ட் அந்த பிரெஞ்சு இன்டர்நேஷனல் எல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி திரையிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்மளுக்கு இன்னும் நான் தேடி பார்த்தேன் எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்ட்டு, எங்கேயும் கிடைக்கல. மேபி இன்னும் பப்ளிஷ் ஆகல, இல்ல இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த டைம் பீரியட் இருக்குல்லங்க சார், இந்த ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம படம் எடுக்கும் போதே நீங்க வந்து ஃபெஸ்டிவலுக்கு தான் அப்படின்ற அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் எடுக்கணுமா? ஓவராலாக நம்ம இப்போ உங்களுக்கு இந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா, 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஸோ அது எப்படிங்க சார் அப்ரோச் இருக்கும்? அது வந்து ஹைபிரிடாவே நீங்க திங்க் பண்ணலாம். நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு. என்ன இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் சட்ட சிக்கல் என்னன்னா, நம்ம தியேட்டருக்கு மக்களை வர வைக்கிறது ஒரு பெரிய செலவாக இருக்குது, கொட்டுக்காளி வாழை மாதிரி. அதனால வந்து பட்ஜெட் கம்மி பண்ணோம். இப்போ எனக்கு வந்து ஸ்டார் வேல்யூ இல்லைன்னா இங்கே வர மாட்டேங்கிறாங்க, அல்லது ஸ்டார் வேல்யூக்கு இல்லாத படங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு செலவு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஹைப்ரிடாக யோசிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டும் ப்ரொடியூசரும் பொறுத்து யோசிக்கலாம். அதில் ஒரே ஒரு வெல் நோன் ஒரு செலிபிரிட்டியை போட்டு கூட ஒரு படம் பண்ணலாம். இல்லை நான் வெறுமனே வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சின்ன எந்துவாக இருக்கிறவங்கள மட்டும் வச்சு ஒரு ப்ராடக்ட் கண்டென்ட் தான் மெயின், நான் இதை குளோபலாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ரூட்லேயும் போகலாம். இப்போ டிராக்டர் நல்லவேளை அந்த ஹிந்து ஆர்டிக்கல் ஞாபகப்படுத்தினீங்க, ஏறக்குறைய அதுவும் ஒரு பிஆர் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொன்னேன், இந்த பிஹைண்ட் த சீன் சொன்னேன், எனக்கு அது மூலிமா ஒரு லீடு கிடச்சிது. அதுதான் நான் எதிர்பார்க்காதது. விஐடியிலேருந்து ஒரு பொண்ணு என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் தேடி பிடிச்சி இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என் படத்தை பற்றி. நான் லிங்க் வீமியோ இது கொடுத்துட்டு இனிஷியலாக ஒரு இது கொடுத்துருக்கா. அடுத்தது வந்து ஃபர்தராக வந்து ரிசர்ச் பேப்பரே எழுதி பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ அவங்களோட கண்டென்ட் என் படத்தை பற்றி இல்லை, அந்த விவசாயிகளை பற்றி. ஆனால் அந்த விவசாயத்தோட பிரச்சனையை நான் படம் எடுத்ததுனால அவங்க தேடி பிடிச்சாங்க. அதுக்கு ரீசனாக இருந்தது இந்த ஹிந்து ஆர்டிக்கல் தான். இப்போ இந்த ஹிந்து ஆர்டிக்கல் நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல, இதுதான் பிஆரோட ரிசல்ட், இதுதான் வேணுன்ற இந்த விசிபிலிட்டி தான் தேவைப்படுது. இப்போ அதனால எனக்கு ஒரு ரிசர்ச், ஒரு படத்துக்கு ஒரு ரிசர்ச் அவைலபிலிட்டி கிடைக்குதுல்ல, ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு விசிபிலிட்டி கொடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதுக்குன்னு ஏஜென்சி வச்சு கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் தெரிஞ்ச நெட்வொர்க்கில் அந்த பப்ளிசிட்டி ஒரு ஆர்டிகல் கொண்டு வர்றது அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் சார். அந்த படம் உங்களுடைய ஊர்லயே வேப்பம்பட்டு வேப்பம்பட்டி அங்கதான் எடுத்திருந்தீங்களா சார்? இல்லை அவங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் டைப்போ ஆயிடுச்சு. அது என்னோட நேட்டிவ். நான் படம் எடுத்தது வந்து நான் அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். தலைவாசல் மார்க்கெட்டோ அப்புறம் என்னோட சிங் சவுண்டுக்காக நான் என்ன பண்ணேன்னா
அங்கே கல்வராயன் மலைன்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு. சார் நான் ஆத்தூர் தாங்க சார், அதனால தான் கேட்டேன். இல்லை நான் ஃபுல்லாக கருமந்துறை தான் ஃபுல் படம் எடுத்தேன். தலைவாசல் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஒரு 4 நாள் எடுத்தேன். அந்த ரீசன் கூட நான் வந்து ஏன் அந்த மலைக்கு மேலே போயிட்டேன்னா, கீழே எல்லாமே இப்போ சவுண்ட் பொல்யூஷன் ஆயிடுச்சு, லாரி, நிறைய ஹைவேக்கள், சவுண்டு, அதெல்லாம். அதனால நான் ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்னா கல்வராயன் மலை தொடர்ந்து அந்த பக்கம் நிறைய கிராமங்கள் இருக்கு. அங்கெல்லாம் பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு அப்படியே மைக் வச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடலாம், எந்த சவுண்ட் பொல்யூஷனும் இருக்காது. ஸோ படம்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணணும். சார் நான் கேள்விப்பட்டேன் இந்த கர்நாடகா ஸ்டேட்ல அங்கே வந்து ஷூட் பண்ணால் ஒரு 60% ஃபில்ம் ஷூட் பண்ணால் அங்கே 15 lakhs சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அவங்க கண்ட்ரியில் ஷூட் பண்ணா இல்லை அவங்க ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணா அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இவர் அருண் சொல்லிட்டு தான் இருக்கீங்களா, முதல்ல இந்தியாவிலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இருக்கு. ஜார்க்கண்ட் இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சப்சிடி இருக்கு இந்தியாவுக்குள்ள. அதே மாதிரி ஃபாரின்லேயும் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபிஜியில் கொடுக்குறாங்க, லண்டனில் ஷூட் பண்ணிங்கன்னா அங்கே கொடுக்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் லாஸ்ட் 6 monthsல 2 கண்ட்ரி வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க, தாய்லாந்து ஒன்று. ஸோ அவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ரொமோட்டே பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னா ஸ்டோரி அவங்கள எதுவும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த லோக்கல் பீப்புளை, அல்லது கடத்தல், இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்கள வந்து இதுவாக போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாது, நெகட்டிவாக. அது தவிர நீங்கள் அந்த ஊர் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த மானுமெண்ட்ஸ், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. தாய்லாந்து, ஃபிஜி, லண்டன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது அதுவும் அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். சார் குட் ஈவினிங் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார். சார் உங்கள் ப்ரெசன்டேஷனே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அது ரீசன் வந்து நான் பேசிக்கலி ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், ஓவிய கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி, 2வது ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அது ஒரு இது ப்ரெசன்டேஷன் பர்பஸ். நான் அதுவே இம்ப்ரெசிவாக இருக்கணும்ல நம்ம சொல்ல போகிற கண்டென்ட்டை விட. ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறோம். அந்த ஒரு செகண்ட் பாயிண்ட் சார், மேபி கொஸ்டின் ரைட்டாக தெரியல எனக்கு, பட் இருந்தாலும் இப்போ நம்ம எடுக்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கணும், அஸ் வெல் அஸ் அந்த அவார்ட் ஆஸ்பெக்டும் இருக்கணும்ன்றனா ரைட்டிங்கில் என்ன மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம டேக் அவுட் பண்ணிக்கணும்? ஏன்னா நமக்கு தியேட்டர் தான் ஃபைனலாக நமக்கு போய் ரீச் ஆகுது, நார்மல் ஆடியன்ஸ் தான் சார். பட் இருந்தாலும் நம்ம வந்து அவார்ட்ஸ்க்கும் நம்ம செட் பண்ணணும்னா அந்த நாம்ஸும் நம்ம டிக் பண்ணல. அப்போ ரைட்டிங் ஆஸ்பெக்டாகவே இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டேக் அவுட் பண்ணிக்கணும்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் சார் சொல்லுவீங்க? பாயிண்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. நான் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் படத்துலேயே அந்த ஒரு கேரக்டர் ஆர்ட் ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் எடுக்க போகிற படத்தை ஜென்யூனாக ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டாவே அதில் முக்கால்வாசி சக்ஸஸ் தான். ஆர்ட் ஃபிலிமுக்குன்னு ஒன்றும் பெரிய ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதை வந்து ரியலிஸ்டிக்காக மட்டும் உங்களுக்கு மனநிறைவாக அந்த கேரக்டர் இருக்குது, அந்த லைட்டிங் கரெக்டாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே அந்த கண்டென்ட் வெற்றி தான். அதை நீங்கள் தைரியமாக வந்து அவார்டுக்கும் அனுப்பலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் வந்து நிறைய படங்களை சாங்ஸை மட்டும் கட் பண்ணி பல ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி ஒரு இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து இங்கே வந்து அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டதே கிடையாது, ஒரு லோரல் கூட போட்டது கிடையாது. இந்த அவரும் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால் வந்து தெர் இஸ் நோ டிஃபைன்ட் திங். நான் ஆர்டர்ஸ் படம் நான் இதுக்குன்னு எடுக்கிறேன், நீங்கள் எடுங்க, எடுத்து முடிச்ச ஒரு படே தெரியும், அல்லது ஸ்கிரிப்ட்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஜென்யூனாக அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். எடுக்கும்போது நீங்கள் அந்த எந்தவித ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாமல் நான் அடித்தா ஒரு 10 பேர் பறந்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த லெவல் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இது. இப்போ மகாராஜாவை அவ்வளோ கண்ட்ரீஸில் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கல்ல, ஒரு எமோஷனல் கனெக்ட், அவ்வளோதான். ஹியூமனாக இருக்கிற எல்லாத்துக்கும் எமோஷனல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குளோபலாகவும் ரீச் ஆகிடும். ஹாய் சார், என் பேர் இன்ஃபான். நான் ஒரு 50 மினிட்ஸ்க்கு ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அது இந்தியன் பனோரமா, அப்புறம் சவுத் ஆசியன் டொரண்டோ ரிலீஸ் ரைட் ஆனிச்சு. ஆனால் நான் ஒரு 30 ஃபெஸ்டிவல் அனுப்பியிருப்பேன். படம் டைட்டில் என்ன? சிவந்தம்மன், பகவதி பெருமாள், பக்ஸோ ப்ரொடக்ஷன். ஆமாம் ஆமாம். நேற்று உங்கள் கங்க்ராட்ஸ், உங்கள் படம் தான் இதில் செலக்ட் ஆகிருக்கு, வேவ்ஸ் பஸாரில், தெரியுமா? 15 வேவ்ஸ் பஸார் வந்து என்எஃப்டிசியோட ஃபிலிம் பஸாரோட அப்படியே ரிப்ளிகா. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டீங்க? பல கோடி செலவு பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. நம்ம மும்பையில் நடக்க போகுது. அதில் வந்து இன்ஃபான்ட்டோட டைரக்ட் பண்ண ஒரு படம் பகவதி பெருமாள், இந்த பக்ஸ்ன்னு சொல்கிற பகவதி பெருமாள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு தம்பி. இது வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆகிருந்தது.
இப்போ வந்து வேவ்ஸ் பஜார்ல மார்க்கெட்ல செலக்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ உங்க கேள்வி கேளுங்க சார். எனக்கு நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனக்கு சில அனுபவம் இருந்துச்சு சார். ஆரம்பத்துல என்ன பண்ணோம்னா, நாங்க ஃபெஸ்டிவல்லாம் தெரியாது எங்களுக்கு. எவ்வளவு நிமிஷம் ஒரு 40 மினிட்ஸ் பண்ணவும் தான் நான் நினைச்சு எடுத்தேன். பட் ஆனால் 55 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம்ல அனுப்ப முடியல, ஃபியூச்சர் ஃபிலிம்ல அனுப்ப முடியல. நிறைய ஃபெஸ்டிவல் பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, 30 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி சில ஃபெஸ்டிவல்லாம் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஃபிலிம் த்ரீல தான் அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதுலேயே ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா இது பண்ணி அனுப்பினாலும் எதுவுமே செலக்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் ஏஜென்ட் மூலமா ஒருத்தவங்க கிடைச்சாங்க. ஸோ அவங்க மூலமா அனுப்பணும். அப்போதான் இந்தியன் பனோரமா அதில் செலக்ட் ஆனிச்சு. பட் ஆனால் அதுக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அனுப்புனீங்களே, இல்லை அதுலேயுமே அனுப்புனா நான் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா 30 மினிட்ஸ் கீழே இருக்கு, 60 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கு. 50 மினிட்ஸ்க்கு ஆப்ஷனே நிறைய ஃபெஸ்டிவல் இல்லை. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று படமா எடுத்துருங்க, இல்லை 30 மினிட்ஸ் இப்படி எடுத்துருங்க, நடுவில் மட்டும் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க, அது ஆனால் எங்கேயுமே கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியன் பனோரமா 70 மினிட்ஸ் மேலே தான் ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகரி இருந்துச்சு. ஸோ அது ஷார்ட் ஃபிலிமாக தான் 50 மினிட்ஸ்க்கு நாங்கள் அனுப்போனோம், அது செலக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் போனோம். பட் அங்கதான் வந்து ஃபிலிம் பஜார் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் போய் ஒரு 3-4 நாள் எங்களுக்கு தெரியல, கடைசி நாள் தான் போனோம், அப்பதான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனா அங்க டிக்கெட் வந்து 40,000 என்னமோ சொன்னாங்க உள்ள போகணும் அப்படின்னு. முன்னாடியே தெரிஞ்சு போயிருந்தோம்னா அது கொடுக்கலாம், பட் கடைசி 2 days வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க சும்மா அங்க இப்ப எப்படி நடக்குது அப்படின்னு போய் பார்த்தோம். அப்போ வந்து ஒருத்தவங்க அங்க ஒரு ஃபாரின் பேரு சும்மா பேசிட்டு இருக்கும்போது, அவங்க கூட சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு புக்கு மாதிரி வச்சிருந்தாங்க. அதுலதான் வந்து ஃபிலிம் பஜாரோட எல்லாரோட கான்டாக்ட்ல இருந்து மெயில இருந்து எல்லாமே இருந்துச்சு. சும்மா அவங்க பேசும்போது அது புக்கே என்ன அப்படின்னு விசாரிச்சோம். இதெல்லாம் தம்பி எல்லாமே இருக்கு அப்படின்னு கொடுக்குறீங்களா அப்படின்னு, தம்பி அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேசி ஏதோ அட்ராக்ட் பண்ணிட்டோம். சோ சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு உள்ள போனாரு. அங்க இதெல்லாம் இருக்கும்ல, நடக்கும்ல, உங்க வீடு இது மாதிரி என் புக்கு காணா போச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்து, தம்பி இதுல வந்து எல்லாரோட ப்ரொடியூசர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்ல இருந்து எல்லா நம்பர் இருக்கு, நீங்க மெயில் பண்ணா கண்டிப்பா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஸோ நீங்க வச்சுக்கோங்க, இதோட மதிப்பு என்ன தெரியுமா 40,000 அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுலதான் நான் வந்து இது மாதிரி நிறைய மார்க்கெட் அந்த புக் இருக்கும். அது ஃப்ரீ, அது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க மூலமா தான் ஃபிலிம் பஜார் வந்து இப்போ மும்பைல நடந்துச்சுல, ஸோ எங்க கான்டாக்ட்ல நிறைய பேர் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இப்போ மும்பைல பண்ணி இப்போ செலக்ட் ஆனிச்சு. ஸோ என்னன்னா, இப்போ அந்த நாங்க சேல்ஸ் ஏஜென்ட் அனுப்பணும்ல, அதுல வந்து நான் நிறைய ஃபெஸ்டிவல் வந்து செலக்டே ஆகல. அது ஏன்னா அவங்க பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா நாட் செலக்டட் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துறாங்க, அவங்க ரீசன் சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 செலக்ட் ஆயிடுச்சுன்னா முன்னாடி அனுப்புன படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதனால இவங்க வந்து உங்களை வந்து ஓகே இவங்க அனுப்புனா கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களோ அப்படின்னு டவுட் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு நிறைய 1000 வேஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஃபெஸ்டிவல் அனுப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும். அப்படி லிஸ்டா சொல்ல முடியாது. ஜானர் என்ன ஃபெஸ்டிவலோட இது அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படி கொஞ்சம் கியூரேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த ஃபெஸ்டிவல் ரிஜெக்ஷன் வந்து அதுக்கு ரூல்ஸே இதுவே கிடையாது. நம்ம என்ன ரீசன்னே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவல் ஸ்பெசிஃபிக்காக தீம் பேஸ்டு இருக்கும். இந்த வருஷம் ஃபீமேல் சென்ட்ரிக்கால உள்ள படங்கள் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ரெண்டாவது அந்த வருஷம் இது அசம்பிள் ஆகிற அந்த ஜூரி அவங்க மென்டாலிட்டி அதுவும் இருக்கு. நம்மளோட குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த ஃபில்ம் இருக்கா அதுவும் இருக்குது. டெக்னிக்கல் ரவுண்ட்லேயே கூட சவுண்ட் குவாலிட்டி இருக்கா, சவுண்ட் கரெக்டாக சிங்க் ஆயிருக்கா, சப்டைட்டில் ப்ராப்பராக இருக்கா, சிங்க் ஆயிருக்கா, இப்படி மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட இருக்குது மேட்டர்ஸ். அதில் இருந்து டெக்னிக்கல் ரவுண்ட்லேயே கூட ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு மேட்டர். அதுதான் இப்போ நம்ம பேசினது. நம்ம வந்து ஏன் ஜாஃபர் பனாகி இவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கர் ஆகியும் வந்து அவர் சேல்ஸ் ஏஜென்ட் மூலமாக தான் உள்ளே போகிறாருன்னா அது ஒரு ப்ராப்பர் வே. அந்த ரூட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு செஷனே. ஸோ நீங்கள் இதுவே வந்து இது மாதிரி ஒரு சேல்ஸ் ஏஜென்ட்டை பிடிச்சி பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு அந்த அவார்ட்ஸ் அந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கும். அதுதான் நம்ம இப்போ பண்ண வேண்டியது. ஃபியூச்சர் இது உங்களுக்கு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நான் தான் சொல்ல வரேன். அந்த ப்ராப்பர் வே தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரிஜெக்ஷன் பற்றி கவலையப்படாதீங்க. எந்த டிராக்டரும் 20-25 ஃபெஸ்டிவல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம கவலையப்படக்கூடாது. அந்த ஃபெஸ்டிவலில் இப்போ செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ப்ரீமியரே 48 வருஷம் பெருமையான ஒரு பெரிய சத்யஜித் ரே, அடூர் கோபால் கேன்ஸ் மாதிரி ஃபெமிலியர் நேம் இல்லைனாலும் இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் அக்ளைம்டு ஃபெஸ்டிவல் அது. ஏன்னா இந்த வருஷம்லாம் காட்ஃபாதர் டைரக்டர் வந்திருந்தார்.
நான் போல, ப்ரொடியூசர் போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கான கண்டென்ட்டு நமக்கு எங்கே போய் ரீச் ஆகும். ஸ்பெயின் வந்து இட்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ அதனால் நம்ம எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, சொல்லிலாம் அடிக்க முடியாது. அது எப்போ நடக்குமோ அது நடக்கும். ஆனால் நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். உங்களுதே நான் வந்து 50 மினிட்ஸ்க்கு மேலே அது ஒரு 1 ஹவராக பண்ண சொன்னாலே நான் தான் பண்ணியிருக்கோம் சார். சொன்னார் என் பேர் பக்ஸு. அது பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் இப்போ சொன்னார்ல ஒரு ஷார்ட் ரூட் ஒன்று இருக்கும், டைரக்டர்ஸ் கட்டு மாதிரி போடலாம். அது ட்ரை பண்ண 50 மினிட்ஸ் எதுவுமே கிடைக்காதனால அது 1 ஹவர் யாரோ சொன்னாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஓகே. அது இன்னொன்று சார், அதாவது அந்த சேல்ஸ் ஏஜென்ட் சொல்கிறாங்களா சார், அது வந்து ரொம்ப யாரை சூஸ் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது சார். ஏன்னா அவங்க வந்து ஒரு 30% கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துருவோம். பட் ஆனால் அவங்க நாங்கள் அனுப்புகிற ஃபிலிம் வந்து அவங்க பார்க்குறாங்களா, சேல்ஸ் இது பண்ணுறாங்களா இல்லை, அது கொஞ்சம் நம்ம சர்வே பண்ணி தான் பண்ணணும். எனக்குமே அது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ செலியன் சாரோட அசோசியேட் அவங்க பார்த்து நல்லா இருக்கு, நீங்கள் அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அனுப்புவேன் சார் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் அனுப்புனா சில பேர் பார்ப்பாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை இருக்கு. ஏன்னா டூ லேட் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்திருக்குல்ல, அனுப்புற ஏஜென்ட்டை பொறுத்து பார்க்குறவங்க இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ற ஏஜென்ட்டுமே வந்து ஒரு நல்ல ஃபெமிலியரான ஒரு ஏஜென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்தியனுக்கு யாருக்கும் அப்படி ஒரு விசிபிலிட்டி இல்லை, எக்ஸப்ட் பாம்பேல 2-3 பேர் இருக்காங்க. நான் தெரில அது உண்மையிலே. அது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபாரின்ல ஒரு யூரோப்பில் உள்ள சேல்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து நம்ம கிடைக்கிறதே கஷ்டம். முதல்ல அவங்க வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாகிடலாம். இங்கே உள்ளவங்க நான் அங்கே அனுப்பிச்சா பார்ப்பாங்கிறது அது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபெஸ்டிவல் டைரக்டர்ஸை தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயில் அனுப்பி பார்க்க சொல்லுவாங்க. அதுவும் தப்பு இல்லை, பட் எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குங்கிறது ஐம் நாட் ஷூர். ஹலோ சார். ஹலோ சார், நான் ஒரு ரைட்டர்னா ஒரு ஐடியாவில் வச்சு தான் ஸ்டோரிஸ்லாம் ரைட் பண்ணுவேன். எல்லாமே ஒரு ஐடியா எங்கேருந்து தொடங்குதோ அங்கே அதுலேருந்து டெவலப் பண்ணுவேன் எல்லாமே, ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாமே. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா, ஒரு ஐடியா டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிச் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் அதை பண்ணலாமான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஐடியானா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்சிஸ் லெவல், ஒரு லாங் ஸ்னாப்சிஸ் லெவலாக ஒரு ஒரு பிஸ்டேக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இருக்கணும். லாக் லைன், ஃபுல் ஸ்னாப்சிஸ், அது ரிலவெண்ட் லுக் அண்ட் ஃபீல் ஃபோட்டோகிராஃப், அந்த மாதிரி இருந்தால் போதுமானது. அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வேண்டாம். ஒரு ஸ்னாப்சிஸாக ஒரு கதையாக ஒரு சிறுகதையாக சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த லெவல்ல இருந்து நீங்கள் பிச் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்? ஐ மீன் ஃபார் ஆல் தியேட்டரிக்கல் ரிலீஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் பிச் ஆகும். அதே சமயத்தில் தியேட்டரிக்கல் ரிலீஸ் சம்மந்தமான ப்ரொடியூசர்ஸ்க்கு பிச் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணலாமா? தாராளமாக. ஆனால் இது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஜென்ரலாக இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங், பேரலல் சினிமாவுக்கு தான் இப்படி விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறோம். எஸ், நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கும் அதை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதுலேயே அவார்டு வாங்கிட்டு கூட ஸ்க்ரீன் பிளே அவார்ட்ஸ் அதுவே இருக்குது, அதை வாங்கிட்டு கூட நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ணலாம். இந்த பாருங்க, ஏன்னா ஐ அம் பிகமிங் வெரி டயர்ட் சார். ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ணி ஐ பிகம் வெரி டயர்ட். ஸ்டில் ஐ அம் கோயிங் த்ரூ. மரம் இல்லை, நாங்கள் எல்லாம் அப்படிதான் தோப்பாக தான் இருக்கோம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஷார்ட் ஐடியா என்ன சொல்கிறேன், முடிஞ்சவங்க நானும் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு பவுண்டட்லாம் வச்சுட்டுலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஒரு சின்ன பைலட் ஒன்று பண்ணேன் சொந்த செலவில். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே அவார்டு ட்ரை பண்ணி வாங்கிட்டு அதை ஒரு லேபிளாக வச்சுக்கிட்டு பிச் பண்ணலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஐடியாலேருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் சினாப்சிஸ் பண்ணிடுறேன், ஒரு 4 to 10 பேஜஸ்ஸு. அதை வச்சு தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் ஒன்லி ஐ எம் ட்ரைங் டு பிச் மை ஸ்டோரி. ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எல்லா படத்துக்கும் ஒரு 10 ஸ்டோரிஸ் வச்சிருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யூ திங்க் திஸ் இஸ் தி ரைட் வே? SWA? எஸ் சார். ஸோ உங்களுக்கும் சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஒன்று வந்து இங்கே தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லி அல்லது ரொம்ப ப்ராசஸ் ஓவராக இருந்துச்சு நான் இது பண்ணும்போது. அதே வந்து மும்பையில் SWA ஸ்க்ரீன் ரைட்டர் அசோசியேஷன் இருக்கு. அதில் யார் வேணா, இவங்க வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்கள் சென்சார் வாங்கின படத்தில் ஏதாவது உங்கள் பேர் வந்திருக்கா, கிரெடிட் வந்திருக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டரா
அப்படின்னா தான் உங்களை ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் சேர்த்து பண்ண நிறைய கண்டிஷன், ஒரு 10-15 கண்டிஷன் இருந்துச்சு. நான் ஒரு 4-5 வருஷம் முன்னால் ட்ரை பண்ணும்போது ஸ்க்ரீன் ரைட்டர் அசோசியேஷனில் 2 கேள்வி. நீ இந்திய குடிமகனா, கதை எழுத ஆர்வம் இருக்கிறதா, அவ்வளோதான். நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ அதுவும் ஆன்லைனில் தான் இருக்குது. 4500 கட்டினா நீங்கள் பேசிக் மெம்பர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் கதை ஒரு சின்ன ஐடியா கிடைச்சதுன்னா கூட ஒரே ஒரு பக்கம் ஒரு 50 ரூபா தான் செலவாகும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் வச்சு QR கோடோட உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஆன் த ஸ்பாட் எனி லாங்குவேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் தமிழில் PDF தமிழ்லேயே டைப் பண்ணி PDF பண்ணிங்கன்னா அதுங்க யாரும் படிக்க மாட்டாங்க. இட்ஸ் ஃபுல்லி சிஸ்டம் ஆட்டோமேட்டட். ஆன்லைன்லேயே அப்லோட் ஆகி அப்படியே வாட்டர் மார்க் வச்சு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். பேரலாக ஒரு இமெயிலும் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக இந்தியன் லா படி ஆத்தென்டிக் ஒரு அசோசியேஷன். அதை வச்சு நீங்கள் எப்போ வேணால் லீகலாக கிளைம் பண்ணலாம். ஹாய் சார், குட் ஈவினிங். பேர் சந்தோஷ். குட் ஈவினிங். ரொம்ப நாளாக இருந்துச்சு சார் செஷன். என்னோட ஒரு கேள்வி இந்த சேல்ஸ் ஏஜென்ட் சொல்கிறோம்ல சார், இப்போ டேரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர்னா இப்போ அவங்க ஒரு லேர்னிங் இருக்கும். ஆக்டரும் ஒரு லேர்னிங், ஒரு கிளாஸ் போவாங்க. டேரக்டர் ஸ்கிரிப்ட் நாலேஜ், படங்கள் அவங்க லேர்னிங் நாலேஜாக இருக்கு. இந்த சேல்ஸ் ஏஜென்ட் அவங்களுடைய கேரக்டர் இப்போ எப்படி அவங்க அவங்களுடைய நாலேஜ் எப்படி கெயின் பண்றாங்க, அவங்க யாரு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல தோணுது. ஒன்றும் இல்லை, சேல்ஸ் ஏஜென்ட்டோட ப்ராசஸ் என்ன? இப்போ நமக்கு இங்கே காய்கறி வேணும், அங்கே ஊரில் விளையுது, இது நடுவில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருல, அது இங்கே கோயம்பேட்டில் இறங்கின பாடு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு கடை வச்சு பண்ணுறவங்க தான் சேல்ஸ் ஏஜென்ட். இங்கே கோயம்பேட்டில் ஹோல்சேல், அவங்க ஒரு சின்ன சின்ன கடைகளுக்கு விற்கிறதுக்கான ஒரு கடை போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டடியும் இதுவும் என்னவா இருக்கும்னா, அவங்க தே ஆர் கனெக்டட் வித் ஆல் த கான்டினென்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கீழே OTT இருக்கும், இன்ஃப்ளைட்டுக்கு கொடுக்குற ஏஜென்ட் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்டில் ஒரு ஆன்லைன் டூலில் அப்லோட் பண்ணுறது போய் ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஃபில்ம் மேக்கரோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அப்ளை பண்ணி சேனல் 4 கொடுத்துட்டு, இல்லை இன்ஃப்ளைட்டுக்கு ஒரு லுஃப்தான்சாவுக்கு மெயில் அனுப்பி வாங்கிக்கிறீங்களாலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் சேர்த்து நம்ம கண்டென்ட்டை எங்கெல்லாம் உலகத்தில் கன்சியூம் பண்ணுறாங்களோ, ஸ்க்ரீன் இருக்கோ, அந்த ஸ்க்ரீனில் நம்ம படத்தை விற்று தரது தான் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட். ஸோ அந்த பொறுப்பும் அதுக்கான நெட்வொர்க்கும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஒரு நாளில் நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம போய் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு தான் தெரியும் இது எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியும், விற்கணும். அவன் அதுக்கான கமிஷன் எடுத்துக்கிறான். இங்கே வெர்சஸ் இங்கே எப்படி நடக்குதுன்னா, அப்ஃப்ரண்ட்டாக ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவங்களே முதலாளி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இங்கே இந்த சேல்ஸ் ஏஜென்ட்டோட டிரான்ஸ்பரன்சி என்னென்னா, அவன் எல்லா இடத்துலையும் விற்று கொடுத்துட்டு பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு கண்டென்ட்டும் ப்ரொடியூசரோடது, அந்த காப்பிரைட்டும் அவருக்கு தான் இருக்கும் லைஃப் லாங். அடுத்த ஜென்ரேஷன் வந்தாலும் அவங்க அதை விற்றுக்கலாம். அதுக்கான கமிஷன், அவருக்கான வர வேண்டிய வருமானமும் ஆன் டைம் வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு குளோபலாக எல்லா இடத்துலையும் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது, சேல்ஸ் ஏஜென்ட் ப்ராசஸ். சார், என்னோட கேள்வி அந்த சப்டைட்டில் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது எல்லா இதுக்கும் நம்ம கண்டிப்பாக போட்டாகணுமா, இல்லை நம்ம அது இல்லாமல் கூட நம்ம சப்மிட் பண்ண முடியும் சார்? இன்டர்நேஷனல் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இது பண்ணோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மாமா டே மாமா அப்படின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? நான் ஒரு சப்டைட்டில் ஒன்று பார்த்தேன் OTTயில். ஒரு விஷுவல், ஒரு இன்ஸ்பெக்டர் ரூம், போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர்னு போர்டு இருக்குது. அவர் உட்காந்துருக்காரு. கீழே டிரான்ஸ்லேஷன் என்னவா இருந்திருக்கும்? சரி, தமிழில் இருக்குது ஆய்வாளர்னு. தமிழில் போர்டு இருக்குது, தமிழ் படம், போலீஸ் ஸ்டேஷன், ஆய்வாளருங்கிற போர்டு இருக்குது. அது 2 இருக்குது. சப்டைட்டில் CC 2 இருக்குது. அது டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஓகே. ஸோ அந்த மாதிரி முன்னால் நம்ம பேசுகிற டைலாக் மட்டும் சப்டைட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ விஷுவல்ஸ், சைன் போர்ட்ஸ், அதையும் நம்ம பண்ணுறதும் க்ளோஸ்ட் கேப்ஷன்ஸ். இப்போ இந்த படத்தில் ஆய்வாளர்னு இருக்குது. அது ரொம்ப கிளவராக ஒருத்தர் சப்டைட்டில் பண்ணியிருக்கார், ரிசர்ச்சர் அப்படின்றது. அப்புறம் எப்படி கன்வே ஆகும்? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம கலோக்கியலாக பேசுகிறதையும் குளோபல் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த நாலேஜோடு பண்ணுறவங்க அப்படி பண்ணணும். வெறும் டிரான்ஸ்லேட்டரோட நாலேஜ் பத்தாது.